ஹே காய்ஸ், வெல்கம் டு ரோஸ் கார்டன். இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். என்னோடய மார்னிங் யூஸ்வலாக 5 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் ரெஃப்ரெஷ் ஆகி கிச்சனுக்கு வரத்துக்கு 5:15 ஆகிடும். நம்ம எப்போவுமே பிளான் பண்ண மீல் தானே ரெடி பண்ணுவோம் மார்னிங். ஸோ அந்த மாதிரி நானும் பிளான் பண்ண மீல் தான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மினி இட்லி, நார்மல் இட்லி, பாயில்டு எக், சாம்பார், இந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். மினி இட்லி ஃபார் த லஞ்ச் பாக்ஸ், பையனோட லஞ்ச் பாக்ஸ்க்கு. நார்மல் இட்லி ஃபார் த பிரேக்ஃபாஸ்ட்க்கு. அப்புறம் இந்த தண்ணி இருக்கு இல்லையா, பாயில்டு வாட்டர், இது வந்து வெஜிடபிள்ஸ் பிளான்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், ஸ்பினச், ப்ரோக்கலி, காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. இது வந்து சாமை இட்லி, அதனால தான் கலர் கொஞ்சம் பேலாக இருக்குது. கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது, மற்றபடி டெக்ஸ்சர், டேஸ்ட்லலாம் ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. மில்லட்ஸ் இட்லி சொல்ல போனால் நம்ம அரிசி இட்லியை விட மில்லட்ஸ் இட்லி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அடுத்து வந்து சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து குழம்புக்கு போடுற நம்ம ரைஸுக்கு பிசைஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த சாம்பார் தான். இட்லி சாம்பார் இன்றைக்கி நான் ரெடி பண்ணலை. ஸோ பருப்பு வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டஃப்ஸ் தான் ரெடி பண்ணுவேன். யூனிஃபார்ம் அயர்ன் பண்ணுறது, அவங்களோட இன்னர்ஸு, சாக்ஸ் எடுத்து வைக்கிறது, வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் அந்த கேப்பில் முடிச்சுப்பேன். என்னோடய ரொட்டீனே இது தான். இது முடித்ததுக்கப்புறம் பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம் ஃபார் த சாம்பார். என்னோடய ஃபேவரட் வெஜிடபிள் வந்து பிரிஞ்சால் தான். உங்கள் எத்தனை பேருக்கு பிரிஞ்சால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் வந்து இப்போது காயெல்லாம் நம்ம வேக வச்சிடலாம். யூஷுவல் சாம்பார் தாங்க. எண்ணெய் ஊற்றி சீசனிங் பண்ணிவிட்டு வெட்டி வச்சுருக்க காயெல்லாம் எடுத்து அதில் போட்டுட்டு நம்ம வந்து மசாலாஸ் போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிட வேண்டியதுதான். நானும் அப்படி தான் பண்ண போகிறேன். நான் பார்த்திங்கன்னா லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நான் அந்த 1 hourல செஞ்சு முடிச்சுடுவேன். 5 to 6:30 தான் என்னோடய மேக்ஸிமம் டைம். 6:30க்கு குழந்தைய எழுப்பி குளிக்க வச்சு அவனுக்கு சத்து மாவு கஞ்சி கொடுத்து நான் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு 1 hour ஆகிடும் கரெக்டாக. 6:30 to 7:15, 7:20, ஏன்னா 7:30க்கு பஸ் வந்துடும். ஸோ நான் ஒரு 1.5 hours இதெல்லாம் நான் வந்து செஞ்சு முடிச்சுடுவேன். நான் லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங்கே முடிச்சுடுவேன். எனக்கு அப்போ வந்து வேலையும் ஈஸியாக இருக்குது. டே டைமில் எனக்கு டைம் கிடைக்கிது மற்ற ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் ஒரு 1.5 hours இது எல்லாமே நான் முடிச்சுடுவேன். அன்றைக்கி வந்து காய் எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு. கோவக்காய் பண்ணியிருந்தேன். மீன்வைல் நான் லஞ்சும் பேக் பண்ணிட்டேன். நான் பொடி இட்லி, அப்புறம் சாலட்க்கு வந்து குக்கும்பர், பாயில்டு எக் வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் வச்சுருக்கேன். நான் எக்கு வந்து ஸ்கூலுக்கு, அதாவது நம்ம கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவோன்னா எப்போயுமே பாயில்டு எக் மட்டும்தான் கொடுப்பேன். நான் ஸ்க்ராம்பிள்டு, ஆம்லேட் அதெல்லாம் வந்து நல்ல சூடாக சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம சாப்பிட்றோன்னா ஒன்லி ஃபார் த பாயில்டு எக் மட்டும்தான். ஸோ நான் வந்து லஞ்சும் பேக் பண்ணிட்டேன். நான் பேக் பண்ணி லஞ்ச் பேக்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் குழந்தையவே எழுப்புவேன். ஏன்னா 6:30க்கு எழுப்பி அவங்கள குளிக்க வச்சு சத்து மாவு கஞ்சி கொடுத்து பஸ்ஸுக்கு அனுப்புறதுக்கு தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலையும், அவனை எழுப்பினதுக்கப்புறம் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடியே நான் லஞ்ச் பேக்கு, ஸ்கூல் பேக் எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு தான் நான் குழந்தையவே எழுப்புவேன். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 7:30க்கு பஸ் போயிடும். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டேப்பியாவுக்கு இருந்தது. சரி, அதை சிப்ஸ் பண்ணிடலாம், சாம்பாருக்கு வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு சிப்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சிடுச்சு. இது வந்து மசாலா பொண்ணு வந்து போடாமல் சாப்பிடுவோம், பையன் போட்டு சாப்பிடுவான். ஸோ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சாச்சு. இப்போது எனக்கு இது முடிக்கிறதுக்கு 8 o'clock ஆகிடுச்சு, 7:55. ஸோ இன்றைக்கி மாடிக்கு போயிடுவேன் உடனே. இதுக்கப்புறம் எனக்கு மாடியில் போய் ஒரு 15 minutes, ஒரு 10 to 15 minutes வந்து சன்லைட் பார்த்துட்டு அந்த செடிங்களெல்லாம் பார்த்துட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து துணி துவைப்பேன். ஸோ துணி இருந்தால் அதையும் காய வச்சுட்டு செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றது வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு டைம் அது மார்னிங். இது வந்து ஒரு 8 to 8:30 போகும்னு வச்சுக்கோங்களேன். 8:30 ஆனதுக்கப்புறம் நான் வந்து என் பொண்ணை எழுப்பிடுவேன். ஏன்னா அவளுக்கு வந்து 9:30க்கு ஸ்கூல், 9:40க்கு ஸ்டார்ட் ஆகும். 9:30க்கு நம்ம உள்ள கேம்பஸ்குள்ளே இருக்கணும். ஸோ 8:30க்கு அவங்கள எழுப்பி அவங்கள வந்து நான் ரெடி பண்ணி சாப்பாடு ஊட்டி அவங்கள கொண்டு போய் ஸ்கூலில் விடணும். இதுக்கு இடையில் வீட்டில் ஒரு ஃபிஷ் பவுல் இருக்குது. அந்த ஃபிஷ் பவுலில் இருக்க ஃபிஷ்ஷுக்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும். இது வந்து புதுசு எனக்கு ஃபிஷ்ஷை வளர்க்குறது.
இது பார்க்குறதும் ஒரு டைம் பாஸுங்க. பயங்கர அலாதியான ஒரு இன்பமாக இருக்குது இந்த மீன்களை பார்க்குறது. ஸோ பாப்பாவுக்கும் ரெடி பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணிவிட்டு அவளையும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடணும். பாப்பாவுக்கு வந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி 3 கிரேட்ஸ்மே பார்த்திங்கன்னா 12:30க்கு முடிஞ்சிடும். ஸோ இப்போது அவள் வந்து ப்ரீகேஜி படிச்சுட்டு இருக்கா. ஸோ இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.